அடுத்தது என்ன பண்றாரு, இதோ இப்ப நீங்க அந்த கல்வியில என்ன சிக்கல் வருது, ஆம்பளை பையில வந்துடலாம், பொம்பளை பிள்ளைங்க வரதுல சிக்கல் வருது. பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ண உடனே திருமணம் செஞ்சு கொடுக்கறது தான் புரியா இருக்கிறான் ஊர்ல. இந்த பிள்ளைங்களை எப்படா படிக்க வைக்கிறது, அவனுடைய கோல் இலக்கிய மேரேஜா தான் வச்சிருக்கான், அதுதான் அவனுடைய இலக்கா இருக்கு. அப்ப அதை வச்சுதான் அவனை படிக்க வைக்க வர வைக்கணும். அப்போ ஒரு சட்டம் போடுறாரு, இன்னும் பிரச்சனை இல்லை, நீ உன் பிள்ளைய கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுற, கல்யாணம் பண்ணி கொடு. ஆனா 10th வரைக்கும் படிக்க வச்சதுக்கு பிறகு நீ கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா திருமண உதவித்தொகை திட்டம் ஒன்று தரங்கிறார். இப்ப 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ்ல பருவமடைந்த பிள்ளைகளை அப்படியே பள்ளிக்கூடம் போகாம நிப்பாட்டின பேரண்ட் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சா கலைஞர் ஏதோ ரூபா தானாராம்ல, பள்ளிக்கூடம் உள்ளூர்வனா இருக்கு, போகட்டும் பிள்ளை அப்படின்னு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் பிள்ளை அனுப்புனாங்க. அப்படியே 10th வரைக்கும் அந்த பிள்ளை வருது. அந்த கோடை அப்படியே தள்ளி நடுறாரு. 12th வரைக்கும் கூட்டம் தான் தள்ளினாரு. இப்ப நம்ம முதலமைச்சர் வந்தாரு, இந்த கல்யாணம் அது தங்கம் தாடி இதெல்லாம் வேண்டாம், பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் மட்டும் வாழ்க்கையா, படிக்க வேண்டாமா, நீ காலேஜுக்கு படிக்க அனுப்பு, நான் உனக்கு 1000 ரூபாய் மாதம் தருகிறேன் என்று இன்றைக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை உரிமை தொகை கொடுத்து கல்லூரிக்கு அழைச்சிட்டு வர்றாரு. அப்போ அடுத்த கட்டத்துக்கு வர்றாங்க. 1970s கம்ப்யூட்டர்னா என்னன்னு கிழக்காசிய நாடுகளுக்கு, நாட் ஓன்லி இந்தியா, கிழக்காசிய நாடுகள் பலவற்றிற்கு கம்ப்யூட்டரை பற்றிய தெளிவும் புரிதலும் இல்லாத காலகட்டத்தில் நரசிம்மராவ் வந்த பிறகு, உலகமயமாக்கலுக்கு பிறகுதான் கணினி எல்லாருக்கும் தெரியுது. 1970களில் கம்ப்யூட்டரை பாட புத்தகங்களில் கொண்டு வந்து சேர்த்தவர் இந்தியாவில், ஏன் ஆசியாவிலேயே ஒரே தலைவர்னா அவர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு நம்ம பயில படிச்சு அமெரிக்காவுக்கு உட்காந்துருக்காங்க, திராவிடம் என்ன செஞ்சதுன்னு கேட்கலாம் பாருங்க. இதெல்லாம் அங்க போட்ட விதை. சார் உள்ளூர்ல 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சேன், வெளியூர் போய் படிக்கணும், எனக்கு பஸ்ஸுக்குலாம் எங்க வீட்டுல வசதி கிடையாது, நான் இலவச பஸ் பாஸ் தரேன். ஒண்ணா கொண்டு வந்தார் அவருடைய திட்டங்கள். ரைட். அப்போ எஜுகேஷன், அடுத்தது இண்டஸ்ட்ரீஸ், சிப்காட், சிப்கோ, ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் அடுத்த கட்டத்தில் நடத்துறாரு. இண்டஸ்ட்ரியா தமிழ்நாட்டை வளர்க்கிறார். நான் உங்களுக்கு ஒரு செய்தி, நீங்க அப்புறம் கூகுள்ல கூட தேடி பாருங்க. நம்முடைய மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்கின்ற பொழுது பத்திரிகைகளில் வந்த செய்தி, நம்முடைய மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களினுடைய சொந்த கிராமத்திற்கு மின்சாரம் கொடுக்கும் பணிகள் தீவிரம் செய்து போட்டாங்க. இந்தியாவில் ஒரு மாநிலம் எப்படி இருக்குது, 70களிலேயே தமிழ்நாட்டில் மின்சாரம் இல்லாத கிராமமே கிடையாது.